வரவே வராது. இந்த 2 மந்திரங்களையும் தெரிஞ்சுக்கோ. இந்த மந்திரங்களை தேடி தேடி நாம அப்பப்ப போவோம். இந்த மந்திரத்தை சொன்ன உடனே என்னமோ உடனே நடந்துரும் அப்படின்னு நினைச்சுன்னு போறோம் பாருங்க. அப்படிலாம் நடக்கவே நடக்காது. அந்த மாதிரி எல்லாம் சுலபமா இருந்ததுன்னா அவாவா எத்தவனா சுருட்டி என்னவனா அடைஞ்சிட்டு போடுவா. அதற்கு நிறைய நியமமோ நிஷ்டையோ உண்டு. சுதர்சன சக்கரம், சுதர்சன யந்திரம் நாங்க வீட்டுல வச்சுட்டோம், இனிமே கூரையை பொத்து கொண்டு கொட்டும் அப்படின்னு எழுதி கொடுத்துருவா. இந்த வார சஞ்சிகை மாச சஞ்சிகைகள் எல்லாம் இருக்கு பாருங்க. அதெல்லாம் நடுப்பக்கத்துல சுதர்சன மந்திரத்தை நல்லா போட்டுட்டு அதுல அந்த ஷட்கோணம், இந்த கோணத்தை சுதர்சனுடைய சக்கரத்தை போட்டு இதை அப்படியே நீங்க அந்த நடுவில் இருக்கிற குச்சியை மட்டும் எடுத்துருங்க. எடுத்துட்டு கொண்டு போய் பூஜை உள்ள வச்சிருங்க. பூஜை பண்ணிட்டே இருக்கும். பிச்சுன்னு கொட்டும்னுவா. காரை பேர்ந்து உதிரும். இது வேணா நடக்குமே தவிர இதை தவிர ஆகாசத்திலேருந்து எதுவும் பிச்சுன்னு கொட்டவே கொட்டாது. ஏன் அப்படி சொல்றேன்னா, எங்கேயோ யாரோ அச்சடிச்சுட்டு எங்கெங்க போச்சோ, எங்க எச்சலோ, எங்க துப்பலோ, இது இத்தனையும் தாண்டி நம்ம வீட்டுக்குள்ள ஒரு மந்திரத்தை வச்சுன்னா நடக்குமான்னா, அவ்வளவு தூரம் முட்டாள்கள் அல்ல ரிஷிகள். அதை முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும். அவர்கள்லாம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி விஷயத்தை கண்டுபிடிச்சிருந்தா அதுக்கு 1 லட்சம் ஆவருத்தி, 2 லட்சம் ஆவருத்தி, 48 நாள் பட்டினி, இத்தனை பிரதட்சணம், இத்தனை தபசு, இத்தோட இருந்தா தான் யந்திரம் வேலை செய்யுமே தவிர வேலை செய்யாதுன்னு நீ சொல்லவே வரல. கண்டிப்பா செய்யும். அது எப்படி நியமம் விதிச்சிருக்கோ அதப்படி செஞ்சாதான் இருக்குமே தவிர நம்ம இட்டத்துக்கு ஏதோ ஒரு புத்தகத்துல போட்டதுங்கிறதெல்லாம் வாங்கி வச்சிருந்தோம்னா இதுதான் மூட நம்பிக்கை. வேதத்துல இதுக்கெல்லாம் இடமே கிடையாது. அதுக்கு மூட நம்பிக்கையே கிடையாது. முதல்ல வேதத்துக்கும் உபனிஷத்துக்கும் நாம தான் ஏதோ வேதம் படிச்சவாள்லாம் மூட நம்பிக்கையில் இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கோம். அது பேசுற தர்க்க ரீதியான வாதங்களை பார்த்தோம்னா 5 நிமிஷம் நிக்கிறதுக்கு நம்மளால முடியாது. அவ்வளவு தர்க்க ரீதியா வேதாந்தம் பேசும். அந்த புத்திசாலித்தனம் எல்லாம் தனி. நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, ஆங்கில படிப்புக்கு நிறைய புத்தி வேணும், ஆனா வைதிக படிப்புக்கு குறைச்சலா புத்தி இருக்கிறவா படிப்பான்னு நினைச்சிட்டு இருக்கோம். அதுல இருக்கிற புத்தி சாதுரியம் சாமானிய சாதுரியம் இல்லை. அவர்களோட ஒரு 10 நிமிஷம் பேசுறதுக்குள்ள நம்மளால நிக்கிறதுக்கே முடியாது. அவ்வளவு தூரம் அவர்களுக்கு தர்க்க ரீதியா பேச தெரியும். ஒரை பத்தி தான் நேர பேசுவா, குழப்பவே மாட்டா. நம்ம எல்லாம் ஒரு விஷயம் 10 நிமிஷத்துக்கு பேச வேண்டியது 1 மணி நேரம் பேசுவோம். அவர்கள் 10 நிமிஷத்துல பேச வேண்டியது 8 நிமிஷத்துல முடிச்சிருவா. அத்தனை வேகமா சொல்றாளேன்னா குழப்பமே இல்லையோ அவளுக்கு. இன்னதுதான் சொல்ல வந்த விஷயம்னா அதற்குரிய சொற்கள் தான் இருக்கணும். வேற்று சொற்களை போடவே கூடாது. வாய் வார்த்தையை வீணாக்கவே கூடாது. நம்ம எல்லாம் அந்த கையில இருக்கிற தொலைபேசி வச்சு 6 மணி 1 மணி நேரம் பேசுறோம் பாருங்க. பேசுறோம் என்ன பேசினா பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். விஷயமே இல்லாத இத்தனை நாள் பேசுறதுக்கு சாமர்த்தியம் ஒண்ணு தான். ஏன்னா ஒண்ணுமே இல்லை, ஆனா 1/2 மணி நாள் ஒருத்தர் பேசியிருக்காரு, அதுக்கு ஒரு சாமர்த்தியம் ஒண்ணு பாருங்க. ஏன்னா இப்போ நான் 2 மணி நேரம் சொல்றோம்னா இவ்வளவு பெரிய புத்தகம் இருக்கு, அதனால சொல்ல முடியாது. இதெல்லாத்தையும் மூடி வச்சிருங்க. ஒண்ணுமே இல்லை, நீங்க பாட்டுக்கு பேசுங்கன்னா வாயை திக்கிச்சு போடும், பேச வராது. ஆனா அந்த கைத்தொலைபேசி வச்சுருக்கா பேசுறான். எத்தனை நாள் பேசணும்னாலும் ஏதோ பேசுறா. நமக்கு அவ நம்ம கிட்ட பேசுறாளா இல்ல தங்களே பேசிக்கிறாளான்னு தெரிய மாட்டேங்குது. கையில இப்படி வச்சுன்னு குறுகுறும் பேசிட்டே இருந்தாள்னா நம்ம ஏதோ ரொம்ப முறையா போய் அவள்கிட்ட பதில் சொல்ல பார்ப்போம். கடைசியில் நம்ம கிட்டே பேசுற போது இருக்கு. அவளே ஆத்மாவலோகனம் அப்படின்னு வச்சுக்க வேண்டியதான். அதனால எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இதுக்கு படிப்புக்கு பல மந்திரங்கள் உபயோகப்படும்னா நிஷ்டையோட இருந்தா, நியமத்தோட இருந்தா அது கண்டிப்பா உபயோகப்படும். பலாம் அதிபலாம் என்று 2 மந்திரங்களையும் சொல்லிக் கொடுத்தார். சுத்பிபாசே நதே ராம பவிஷ்யேதே நரோத்தம பலாம் அதிபலாஞ்செய்வ படதஸ்தாத ராகவ. உனக்கு வழியில பசியே இருக்காது, தாகமே இருக்காது, தூக்கமே வராது விட்டார். இது தேவையில்லையே. இதைத்தான் சுவாமி ரொம்ப நாளா தேடினேன். பசி கூடாது, தூக்கம் கூடாது, தாகமே இருக்கக்கூடாதுன்னா இருக்கக்கூடாது. விஸ்வாமித்திரப்பு இல்லையே நாம போய் கேட்டுக்கிறதுக்கு. மேலும் அவர் ராமனுக்கு கொடுத்தாருன்னா நாம ராமனும் இல்லையே. இங்க விஸ்வாமித்திரர் இல்ல உபதேசம் பண்றதுக்கு, நான் ராமனும் இல்ல உபதேசத்தை வாங்கிக்கிறதுக்கு. மேலும் அந்த உயர்ந்த செயலுக்காக வேணா அவர் கத்துக் கொடுத்தாரே தவிர நம்ம கண்டத்துக்கு உபயோகப்படுத்துறதுக்காக எல்லாம் இது கிடைக்கவே கிடைக்காது. எந்த உயர்ந்த மந்திரமும் அஸ்திரமும் ஆயுதமும் மிகச்சிறந்த பயன்களுக்காக பயன்படுத்தால் மட்டுமே பயன் கொடுக்கும். ஸ்வலாபத்துக்காக பயன்படுத்தினோம்னால் அது ஒரு நாளும் பயனை கொடுக்காது. இங்க லோகக்ஷேமார்த்தமாக அவர் யஜ்ஞம் பண்றாரோ இல்லையோ, அது காக்கப்பட வேணுங்கிறதுக்காகத்தான் மந்திரத்தையே கொடுத்தார். வித்யாத்வயம் அதீயானே யசாச்ச பவேத் புவி பதாமக சுதே ஹேதே வித்யே தேஜஸ் சமன்விதே. பிரம்மாவிடத்திலிருந்து வந்திருக்க மந்திரங்கள் இவை சாமானிய மந்திரங்கள் அல்ல, ராமா உனக்காக கொடுத்தேன் என்று சொல்லி அப்படி கதையா சொல்லி கூட்டின்னு போறார். 12 வயசு பிள்ளைகள் என்னத்தை அவர் சொல்லிட முடியும்? அது திடீர்னு ஓஹோன்னு பிரம்மத்தை பத்தி எல்லாம் சொன்னா குழந்தைகள் 12 வயசு. அதனால இந்த கூட்டின்னு போய் ஜனகபுரி போற வரைக்கும் ஒரு நாள் ராத்திரி ரொம்ப ஆச்சரியமா கதை சொல்லுவார். கதையில நிஜமா ரொம்ப நல்லா இருக்கும் கதை. அடுத்தடுத்த சர்க்கத்துல வால்மீகி சொல்லிட்டே போறார். நம்ம குழந்தைகளுக்கு கண்டிப்பா அந்த கதைகள்லாம் சொல்லி வைக்கலாம். விஸ்வாமித்திர தங்கதையே சொல்லிக்கிறார். நான் எப்படி பிறந்தேன் ஏதுன்ட்டு ஒரு ஊரா போராடும் இல்லையோ, அந்தந்த ஊர்ல என்னென்ன முக்கியத்துவம்னு கதை சொல்றார். கங்கா நதி, ஸ்ரோணா நதி, பக்கத்துல ஓடுற கண்டகி நதி, இந்த நதிகளை பத்தி எல்லாம் கதை சொல்லிட்டு போறார்.
சரையை பத்தி, கங்கையை பத்தி, ஸ்ரோணாவை பத்தி, கண்டகியை பத்தி, இந்த நதி எங்கேருந்து வந்தது, எங்க சங்கமிக்கிறது, எங்க போய் சேர்றது, அதனுடைய மகாத்மியம், எப்படி கங்கை பூலோகத்துக்கு வந்தது, உமா பார்வதி தேவியினுடைய மகாத்மியம், குமாரர் சுப்பிரமணியர் அவர் உற்பத்தி ஆனது எப்படி, கடைசியில தங்கதையும் விட்டுக்கலவர் நான் எப்படிங்கிறதையும் சொல்றேன் ராமா அப்படின்னு விஸ்வாமித்தர் தங்கதே, இது இத்தனை ஒரு நாள் ராத்திரியும் சுருண்டு போய் கடைசியா மிथिलाபுரியை அடைந்தார். வித்யா பிரதானம் அடுத்து தெரிவித்து காமாசிரமத்தில் வாசம். கௌசல்யா சுப்ரஜாராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவியம் தெய்வமான்கிகம் தஸ்யர்ஷே பரமோதாரம் வசஸ்ருத்வா நரோத்தமோ ஸ்நாத்வா கிருதோதகௌ வீரோ ஜேபத பரமம் ஜபம். ராமன் கார்த்தால சரியாத்தான் எழுந்துருவர். ஆனா ரொம்ப சுகுமாரர்களான பிள்ளைகளோ இல்லையோ யோசிச்சு பார்க்கணும். 60,000 வருஷம் தசரதனை போன்ற சக்கரவர்த்திக்கு பிள்ளை இல்லே, இப்போ ஒரு பிள்ளை பிறந்திருக்குன்னா எப்படி பாதுகாப்போம்? நாமே கொஞ்சம் ஒரு 5 வருஷம் குழந்தை பிறக்கல, அதுக்கப்புறம் பிறந்தது ஒரு குழந்தையா மட்டும் இருந்துருக்குன்னா என்ன பாடுபடுத்திப்போம். அது தசரதன் எவ்வளவு படுத்திருக்கணும். ஏன்னா 60,000 வருஷம் கழித்து மேல அது ஒரு செல்வர் சீமானுடைய பிள்ளை, சாமானிய பிள்ளை இல்லை. அப்படின்னா அதை எவ்வளவு போற்றி பாதுகாத்து வளர்த்திருப்பார். அதனால ராமன் கொஞ்சம் தூங்குவார். கொஞ்ச நாள் கழிச்சு தான் ராமனே எழுந்திருப்பார். பல விதேசங்கள்ல பாத்தீங்கன்னா இப்ப மலையாள பக்கம் எல்லாம் போனா 5 மணி 4:30 மணிக்கு நிர்மால்ய சேவை. விஸ்வரூபம்னா ரொம்ப சீக்கிரம் ஆயிடும். மேல்கோட்டை திருநாராயணபுரத்துக்கு போனா 8:45 குறைஞ்சு இந்த பெருமாள் எழுந்திருக்கவே மாட்டார். 8:45 தான் அவருக்கு விஸ்வரூபமே நடக்கும். ஏன் தெரியுமோ? அவர் பேர் செல்ல பிள்ளை. இந்த பெருமாளுக்கு பேரே செல்லப்பிள்ளை. எதிராஜ சம்பத்குமாரர் அப்படின்னு திருநாமம். ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர், கருநாய் கவர்ந்த காலர், பெருநாடு காண இம்மையிலே பிச்சதாம் கொள்வர், திருநாரணந்தாள் காலம் பெற சிந்தித்து இம்மின் 4ஆம் பத்து முதல் திருவாய்மொழி முதல் பாசுரத்திலே அம்மாழ்வார் ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார். எங்கெங்கயோ போய் ஏதேதோ பணத்துக்கு பின்னாடி அலைஞ்சு வீணாக்கிடாதீங்கோ, காலம் இருக்கிறச்சே திருநாரண பெருமானுடைய திருவடிகளை பற்ற வாருங்கோள். அவர் செல்லப்பிள்ளை. செல்லப்பிள்ளைங்கிறதுனாலே நீங்க பார்த்திருப்பீங்க, ராமானுஷருடைய மடியில் அமர்ந்து கொண்டுதான் எதிராஜ சம்பத்குமாரங்கிற திருநாமமே அவருக்கு ஏற்பட்டது. அவருக்கு 8:45 ராத்திரி 7:30 தூங்கிப்படுவார். சாமி இப்படி ஒரு சுகுமாரமா இருக்காரு. ஆமா, அவர் செல்லப்பிள்ளை சுகுமாரமா இருக்காரு. துவாரகைக்கு போங்க, ராஜஸ்தான்ல துவாரகை இருக்கோ இல்லையா, நாத துவாரகா, பஞ்ச துவாரகாலே முக்கியமான துவாரகை. கார்த்தால 5:30 கதவு திறப்பா, 5:50 சாத்திடுவா. 7:30 திறப்பா, 7:50 சாத்திடுவா. 9:30 திறப்பா, 9:50 சாத்திடுவா. 11:30 திறப்பா, 11:50 சாத்திடுவா. என்ன சாமி இது 20 நிமிஷம் திறந்துட்டு 20 நிமிஷம் மூடுறீங்களேன்னா, அவர் குழந்தை கண்ணன் நீங்க நிக்கிற அளவுக்குலாம் அவர் நிற்கிறான்னா, அவரால் 20 நிமிஷம் நிக்கிறதுக்குள்ள கால் வலி கண்டுபடுமா. அதனால உடனே கதவை சாத்திடுவா. அவர் கால் 20 நிமிஷம் நின்னதுக்கு உடனே 16 ஜாங்கிரி, 16 பதிர்பேணி, 16 லட்டு, 16 தோலா நெய், இது இத்தனையும் அவர் சாப்பிடணும். இதை சாப்பிட்டா தான் அடுத்த 2 மணி நேரம் 20 நிமிஷம் அவர் நிற்பார். நிக்கிறதுக்காக அது அங்க ஒரு பாதுஷா கொடுப்பா. ஒன்ன சாப்பிட முடிஞ்சா நீங்க சாப்பிட்டு பார்க்கலாம். ஒரே ஒரு பாதுஷாவை சாப்பிட்டு மட்டும் முடிச்சுட்டோம், நாம நிஜமாவே தைரியசாலிகள், சக்திசாலிகள் தான். அதுக்கு 3000 பசுமாடு வச்சிருக்கா. துவாரகையில சேவிக்கு போனா ஒரு கொட்டுல 3000 பசுக்கள் நிற்கும். நம்ம கிட்ட ஒரு வெங்கல பாத்திரம் கொடுக்குறா, ஒரு 10 ரூபாய் கட்டினா ஒரு படி பால் நாம போய் கறந்து வாங்கிட்டு வரலாம். அந்த பாலை அப்படியே பெருமாளுக்கு போய் கண்டரோல பண்ணிட்டு நமக்கு பிரசாதம் கொடுத்துருவார்கள். ரொம்ப ஆச்சரியமான சன்னிவேசம், திவ்யதேசம். எதுக்காக சொல்ல வந்தேன்னா, அவ்வளவு உயர்ந்த இடம், அத்தனை தூரம் கூட்டம் நாட்டம் எது இருந்தாலும் சரி 20 நிமிஷம் எத்தனை பேர் இருந்தாலும் அவ்வளவு தானே நிற்கிறார். பெருமாள் ரொம்ப சுக்குமாரர். இத்தனை நாள் சொன்னீரே 4 மணி எழுந்திருக்கணும், ராட்சச வேலை போகக்கூடாது, தூங்கவே கூடாதுன்னா அதெல்லாம் நமக்கு சொன்னேன். அவருக்கு எதையுமே சொல்லல. இப்போ அவர் எப்ப எழுந்திருந்தாலும் எழுந்திருதான், எப்ப எழுந்திருக்காட்டாலும் எழுந்திருதான். பெருமாள் சயனிச்சுட்டே இருக்கார். ஸ்ரீரங்கத்துல சேவிக்கிறோம், அனந்த பத்மநாப சுவாமி திருவனந்தபுரத்துல போய் சேவிக்கிறோம், திருவாட்டாறுல ஆதிகேசவ பெருமாளை போய் சேவிக்கிறோம், திருக்குடந்த 6ஆம் உதனை போய் சேவிக்கிறோம். எவ்வளவு ஆச்சரியமா சேவை. தூங்கிட்டே இருக்கார். தூங்கிட்டே இருக்காரு. அது தூக்கம் அல்ல, ஜெகத் ரக்ஷண சிந்தான்னு சொல்லுவார்கள். ஜகத்தை எப்படி எங்கு ரட்சிக்கலாம்ங்கிறத பத்தி யோசித்துக் கொண்டே சயனிச்சுட்டு இருக்காரு. அதனாலே பெருமானுக்கு தூக்கம்ங்கிறது அல்ல, இருந்தாலும் தன் அழக வெளிப்படுத்துறதுக்காக தூங்கிட்டு இருக்கார். ராமன் லக்ஷ்மணன் 2 பேரும் தூங்கி போயிட்டா. லக்ஷ்மணன் எழுந்திருந்தாலும் இவன் எழுந்திருக்கிறது அல்ல. விஸ்வாமித்திரர் பொறுப்பு இருக்கே, தட்டி எழுப்பி ஆகணும் இல்லையோ. அதுக்குதான் திருப்பள்ளி எழுச்சி பாடுறார். கௌசல்யா சுப்ரஜாராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவியம் தெய்வமாந்திகம். நாள் விடிய போறது, சந்தியாவந்தனாதி கர்மங்களை பண்ணணும். ராமா எழுந்திரு. உடனே பெரியவாச்சன்ல சாதித்து வைத்தார். பகவானே பிறந்தாலும் நித்திய அனுஷ்டானங்கள் விடாது. எம்பெருமானே கீழே பிறந்திருக்கட்டுமே, அவர் எதுக்கு பண்ணணும்? அவர் சந்தியாவந்தனம் பண்ணி என்ன ஆகணும்னா, அவர் பண்ணாதான் நாம பார்த்து பண்ணுவோம். இல்லன்னு இவன் தான் காத்துட்டு இருக்கானே, அவரே பண்ணல, நான் எதுக்காக பண்ணணும் அப்படின்னு அடுத்து ஆரம்பிச்சிடணும் இல்லையோ. அதனாலதான் கர்த்தவியம் தெய்வமாந்திகம். நாழி எழுத்துறாமா, சீக்கிரம் எழுந்துரு.
அவர் முதல்ல எழுப்ப ஆரம்பிச்சது 4 மணி விடிய காத்தால பிரம்ம முகூர்த்தத்தில் எழுப்ப ஆரம்பிச்சார். ஆனா எழுப்பவே இல்லை. ஸ்லோகத்தினுடைய ஒரு பகுதியை சொல்லிருக்கார். கௌசல்யா சுப்ரஜாக, கௌசல்யா சுப்ரஜாக, கௌசல்யா சுப்ரஜாக. சுப்ரஜாகனா என்னமா பெற்றாளோன்னு அர்த்தம். கௌசல்யா சுப்ரஜாக, உன்னை எப்படி பெற்றாளோ ராமா, உன்னை எப்படி பெற்றாளோ ராமா. இந்த ராமனை பார்த்த உடனே பெற்ற வயிற்றுக்கு பல்லாண்டு பாட வேணும் அப்படின்னு விஸ்வாமித்திரருக்கு தோணி கௌசல்யா சுப்ரஜாக, கௌசல்யா சுப்ரஜாகனா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்தத்தை உத்திட்டான்னு சொல்லணும் இல்லையோ? ஸ்லோகமே சொல்லல. கௌசல்யா என்ன நோன்பு நோத்தாள்களோ இவனை பெற்ற வயிறுடையாள், இவனை பெற்ற வயிறு படைத்தவ என்ன நோன்பு நோத்திருக்கொள். யாரும் அப்பாவை சொல்லவே மாட்டான். ஒரு பிள்ளை வசதியா இருந்ததுன்னா பெத்தவள் எப்படின்னு தான் சொல்லுவாளே தவிர அவருக்கு அதுல ஒன்றும் பங்கே இல்லாத மாதிரி தள்ளுவார்கள். ஏன்னா அவ தானே பாடுபட்டு பெத்து இருக்கிறாள், 10 மாசம் சுமந்திருக்காளோ இல்லையோ, அதை புரிஞ்சுக்கணும். அந்த தாய்க்கு சாஸ்திரம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறதுன்னு புரிஞ்சுட்டாதான் பிள்ளையும் பொண்ணையும் எவ்வளவு பக்திமான்களா வளர்க்கணுங்கிற பொறுப்பு அவளுக்கு இருக்கும். என்ன நிறைய நேரம் செலவழிக்கிறது தாய் தான் மக்களோட. இவர் எங்கேயோ வெளியில போறார் வரார், பாதி விஷயம் தெரியுறது இல்லைன்னு வச்சுக்கணும். அதனால இருக்கிறதுக்குள்ளே அந்த தாய் பார்த்து பக்தியோட வளர்க்க வேண்டும். அது பெண்ணா இருக்கட்டும் பிள்ளையா இருக்கட்டும், தர்மசாஸ்திரத்தை ஏற்றுக்கொள்ளும் பெண்ணாகவும் பிள்ளையாகவும் வளர்க்க வேண்டும். கௌசல்யா சுப்ரஜாராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததை நாழியார்து உத்திஷ்டர் எழுந்துரு நரசார்தூல, மனுஷர்களுக்குள்ள புலி போன்று இருக்கிறவரே நரசார்தூல கர்த்தவியம் தெய்வமாந்திகம் எழுந்திருப்பாயின் பாடினார். இந்த ஸ்லோகத்தை தான் அப்படியே எடுத்துன்னு போய் வெங்கடேச பெருமாள் தன் சுப்பிரபாதத்துல முதல்ல வச்சு விட்டார். அவருக்கு ஒண்ணு இந்த ஸ்லோகம் சமர்ப்பிக்கப்படவே இல்லை. ஸ்லோகம் இருக்கிறது ராமாயணத்திலே, பாடினது வால்மீகி. ஆனா அங்க வெங்கடேசருக்கு மங்களம் பிரபத்தி எல்லாமே பாடினது காஞ்சி பிரதிவாதி பயங்கரம் அண்ணா சுவாமி. அவர் தான் எல்லாத்தையுமே அவருக்கு பாடியிருக்கார். ஆனா அந்த பெருமாள் பார்த்தார், இருக்கட்டும் ராமனை பத்தி இது தெரியவே வேண்டாம், நம்ம எடுத்து விடுவோம் அப்படின்னு. இப்ப யார கேளுங்க, இந்த கௌசல்யா சுப்ரஜாராமன் வெங்கடேஷ் பெருமாளுக்கு இல்லையோன்னு அவருக்கு இல்லவே இல்லை. பாடினதே ராமனுக்காகத்தான். அவருக்கு எதையுமே தனக்குன்னு இருக்கிறத விட்டுட்டு பொறுத்தையாருக்கு எடுத்து விடுவார். அந்த ஊரே அவரது இல்லை. திருவேங்கடம் ஏழுமலை கஷேத்திரம் இருக்கே, இந்த ஏழுமலையும் அவரதே அல்ல. ஸ்ரீவைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரணி தட்டே ரமயா ரமமானாய வெங்கடேசாய மங்களம். ஸ்ரீவைகுண்டத்துல இருக்க பிடிக்காம கீழே இறங்கி வந்துட்டாராம். ஆதி வராக பெருமாள் தான் முதலே அங்க இருந்தார். இப்பவும் புஷ்கரணி கரையில வராக பெருமாள் ஸ்டந்து இருக்கும் இல்லையோ, அவர் தான் அங்க பெருமாள், மூல பெருமாள். இந்த வெங்கடேச பெருமாள் அங்க வந்து அவர்கிட்ட கேட்கிறார், நான் தபஸ் பண்ண இடம் கொடுன்னு. அவருக்கு அப்பவே தெரிஞ்சு போச்சு, இடத்தை கொடுத்தால் அப்படின்னு அவருக்கு தெரியும். அதனாலே அவர்கிட்ட கேட்டுக்கிறார், இப்போ உனக்கு இடம் தரேன், எனக்கு பிராதானியம் பட பொறுத்துன்னு எனக்கு தெரியும். ஆனா அப்பவே அவர் ஒரு விதி வாங்கி வச்சிருந்தார், உனக்கு என்ன தளிகை கண்டுரள பண்ணணும்னாலும் எங்கிட்ட வரணும், அப்புறம் தான் உங்ககிட்ட போகணும். நித்தியம் என்ன பாசுர சேவை வேதாத்தியனம் பாராயணம் எது நடக்கணும்னாலும் எங்கிட்ட நடக்கணும், அப்புறம் தான் உங்ககிட்ட போகணும். இன்னைக்கு அப்படிதான் நடக்கிறது. எந்த தளிகை லட்டோ பிரசாதமோ எதுவா இருந்தாலும் வராக பெருமாள் சன்னதிக்கு போகணும். ஜிஎஸ் சுவாமி அங்க எழுந்து விடுவார். அங்க போய் காத்தால திருப்பாவை சாத்துமுறை பண்ணாதான் மேற்கொண்டு உள்ள வந்து பெருமாள் சன்னதியிலேயே சாத்துமுறையே நடக்கும். அதனால அவர் தான் வராக கஷேத்திரத்து பெருமாள். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்படி அன்னைக்கே வெங்கடேச பெருமாள் தன்னது அல்லாததை தன்னதாக எடுத்து விடுவார். இந்த கௌசல்யா ஸ்லோகம் உட்பட பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூர கர்த்தவியம் தெய்வமான்கிகம் தௌ பிரயாந்தௌ மகாவீர்யௌ திவ்யாம் திரிபதகாம் நதீம் ததிருஷாதே தபஸ்தத்ர சரவ்யா சங்கமே சுபே தத்ர ஆசிரமபதம் புண்ணியம் ரிஷீணாம் பாவிதாத்மனாம் பகுவருஷ சஹஸ்ராணி தப்யதாம் பரமம் தபஹ தம் திருஷ்டுவா பரம பிரீதோ ராகவோ புண்ணியமாசிரமம். அப்படியே நடந்துட்டு வந்திருந்தாளா, அந்த இடத்துலதான் புண்ணியாசிரமம்னு பேர், சித்தாசிரமம்னு பேர். அடுத்து சித்தாசிரமம், இதுக்கு காமாசிரமம்னு பேர். காமன்னா அங்கதேவன், காமதேவன் சொல்றோம் இல்லையா, ரதி மன்மதன். அந்த மன்மதனுக்கு இருந்த ஆசிரமம் தான் இது. இங்கே பரமசிவனார் ஒரு தடவை தபஸ் பண்ணி கொண்டிருந்தார். அது தெரியாமல் அவரை உமாதேவி பார்வதி தேவியோட ஆசைப்பள்ள செய்யணுங்கிறதுக்காக அம்பு வில்ல வளர்த்து மலரம்புகளை விட்டான் காமதேவன். அது கண்டு கோபப்பட்ட பரமசிவனார் தன் கண் நெற்றிக் கண்ணாலே சுட்டெரித்து விட்டார். அங்கத்தோட இருந்தவன் அனங்கனாக ஆகிவிட்டான். அதனால காமதகனம் நடந்த இடம், அந்த இடத்தினுடைய சரித்திரத்தெல்லாம் எடுத்து சொல்லி இதுதான் காமாசிரமம் ராமா அப்படின்னு ராமனுக்கு சரித்திரம் சொன்னார். நியவசத்ஸ சுகம் தத்ர காமாசிரம பதே ததா தத்ர வாசிபி ராணீதா முனிபி சுகிருதைஸ்தஹ. ராமா, அன்னைக்கு பரமசிவனே தபஸ் பண்ண இடம்ங்கிறதுக்காக இந்த இடத்தை சுத்தி எத்தனை ரிஷிகள் இருக்கா தெரியுமோ, ஒரு தடவை விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்கோ. உடனே ராமன் ஆசையோட அவர் சொன்ன திக்குகள் எல்லாம் விழுந்து எழுந்திருந்தான். ரிஷிகளே நமஸ்கரிக்கிறேன், எல்லாரும் நம்மை அனுகிரகிக்க வேண்டும் என்ன அவர்களுடைய அனுகிரகத்தை பெற்று அடுத்து மேற்கொண்டு நடக்கிறார்கள். அடுத்தது தாடகாவனம், கோரமான வனம், பெரிய இடம். முன்னாடி அந்த ஊருக்கு பேர் இருந்தது மலதாச்ச கரூஷாச்ச தேவ நிர்மாண நிர்மிதோ புரா விருத்ரவதே ராம மலேன சமபிப்ளுதம்.
மலதம் கரூஷம் அப்படின்னு 2 தேசம் அந்த இடத்துல இருந்தது. ஆனா யக்ஷனொத்தனுடைய பெண் இவள் தாடகா சுந்தங்கிறவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா. அவ 2 பேரும் அந்த நாட்டையே காடாக்கி வீணாக்கி விட்டார்கள். அது வெறும் காராக போய் அந்த ராட்சசர்களுடைய தொல்லை தாங்காம தவிச்சது. அவளுடைய 2 பிள்ளைகள் தான் மாரீச்சனும் சுபாகு. இந்த தாடகையை முடித்தால் தான் மேற்கொண்டு யாகரட்சணமே நடக்கும். ஏன் பிள்ளைகளை கொல்றதுக்கு போய் அம்மாவை கொல்லணுமான்னா, தாய்ங்கிறது அவித்யா அறிவின்மை, பிள்ளைங்கிறது காமக்ரோதம். நமக்கு காமமும் குரோதமும் வருது பாருங்க, அகங்காரம் மமக்காரம் இருக்கு இல்லையோ, இது 2 பிள்ளைகளா வச்சுக்கணும். அம்மா தெரியுமோ அவித்யா அறிவின்மை, சாஸ்திர வாசனையே இல்லாத இருக்கும் இல்லையோ, அந்த அவித்யா அறிவின்மையாலதான் காமமும் குரோதமும் ஏற்படும். கண்ணனே சொல்றார், காமயேஷா குரோதயேஷா ரஜோகுண சமுத்பவா மகாசனஹா மகாபாப்மா ஜெகிசத்ரும் மகாபாகோ வித்தி ஏனமிக வைரினம். இந்த 2 பேரை பெரிய விரோதியா தெரிஞ்சுக்கோ அர்ஜுனா, காமம் குரோதம். இதுக்குதான் நம்ம இந்த ஆவணி ஆகட்டும்னு ஒண்ணு வருது பாருங்க. அப்ப இது பண்ணுவோம், நித்தியமே பண்றோம். சந்தியாந்தம் போது காமோ காரிஷித்து மன்னிர காரிஷித்து நமோ நமஹா அப்படின்னா காமம் மன்னித்து கோபம் மன்னித்து நான் பண்ணல. என்ன கேட்காதீங்க, எந்தெந்த தப்பு நடந்ததோ எல்லாம் காமத்தின் காரணம் கோபத்தின் காரணம் என்னதில்லை. இத வருஷத்துக்கு ஒரு தடவை சம்பத்சர பிராயசித்தார்த்தம் அது வேற சங்கல்பிச்சுக்கிறோம். இது நித்தியமே பண்ணிருக்கணும். கொஞ்சம் விட்டுட்டோம்னா கூட ஒரு 1000 சேர்த்து பண்றது ஆவணி ஆவட்டம் வரும். அது எதுக்கு பண்றோம்னே கொஞ்சம் யோசிக்க வேண்டியது. ஏன்னா வேதத்தை அத்தியனம் பண்ணணும், இந்த நாள்ல ஆரம்பிக்கணும், இந்த நாள்ல நிறுத்தணும். ஆனா ஆரம்பிச்சவன் அது படிக்கிற ஜோர்ல நிறுத்த வேண்டிய நாள்ல நிறுத்தாம தொடர்ந்து அத்தியனம் பண்ணுவான். அதுக்காகத்தான் மித்யாதீத அகரண பிராயச்சித்தார்த்தம் சம்பத்சர பிராயச்சித்தார்த்தம் தைஷ்யாம் பௌர்ணமாஸ்யாம் அத்தியாய உற்சர்ஜன அகரண பிராயச்சித்தார்த்தம். அந்த தை மாசத்திலேயே பௌர்ணமாசியிலே நான் நிறுத்திருக்கணும். உற்சர்ஜனா நிறுத்தி விடுறது, அத்தியாய உற்சர்ஜன அகரண அத்தியனம் பண்ணிருக்கிறத நான் நிறுத்திடணும். அதை நிறுத்தாம தொடர்ந்து பண்ணிட்டு வந்தேன் இல்லையோ, அதுக்காக இப்ப பிராயச்சித்தம் பண்றேன். உடனே ஒருத்தர் அடி என்ன கேட்டார், அப்ப நாங்கெல்லாம் பண்ண வேண்டாம் சுவாமின்னார். ஏன்னு கேட்டேன். ஆரம்பிச்சது நிறுத்தி இருந்தா தானே பண்ணிருக்கணும். நாங்க என்ன அத்தியனம் பண்றதுக்கு ஆரம்பிக்கவே இல்லை, அப்புறம் என்னத்துக்கு இப்ப ஆவணி ஆட்டம் பண்ணணும்? அது பண்றதுங்கிறதே அத்தியனம் பண்ண ஆரம்பிச்சிருக்கணும். நிறுத்த வேண்டிய காலத்துல நிறுத்தாம தொடர்ந்து பண்ணிருக்கணும். பண்ணா அதுக்கு பிராயச்சித்தம். அதனால அத்தியாய உற்சர்ஜன அகரணம்னு நாம சொல்லிக்க வேண்டியதான். இது வருஷத்துக்கு ஒரு தினம் வேற அஷ்டோத்தர சத சங்கையா அஷ்டோத்தர சஹஸ்ர சங்கையா அத்ய அகம் கரிஷ்யே அப்படின்னு சங்கல்பம் பண்ணிடுவோம். இது பண்ற வரைக்கும் இந்த காரியத்துக்கு கார்த்தால ஒண்ணு சாப்பிடக்கூடாதுன்னு வேற சொல்லுவா. அது நமக்கு பால் சாப்பிட வேண்டாம், மோர் சாப்பிட வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். ஆனா சாப்பிட்டே ஆகணும்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. அந்த 2 எழுத்து பானை இல்லாத நம்மால வாழறதே ரொம்ப கஷ்டம். அது சாப்பிட்டா தான் உயிர் யாத்திரைக்கு எல்லாம் போவோம். போறச்சே வர்ற யாத்திரிகாலாம் 60 வயசு 70 வயசு வருவா. ஒண்ணு சொல்லுவா, நீ சாப்பாடு போடும் போடாதப்போ அதை பத்தி நாங்க கேட்கல, 3 வேளை கொடுத்துருவோம். அதுதான் நாங்க கேட்கிறோமே தவிர இதேதான் அப்படி இப்படி 2 மணி நாள் தள்ளி போட்டோம், ஒரு நாள் சாப்பாடே இல்லையா, அது கூட சரி பொறுத்துக்கிறோம், கஷ்டம் இல்லை. ஆனா பானத்தை மட்டும் நீ தடுத்துடவே கூடாது. அது இருந்தா தான் மேற்கொண்டு நம்ம வாழ்க்கையே ஓடுங்கிற இல்லையோ. ஆனா அது சாப்பிடக்கூடாது. அமாவாசை தர்ப்பணம்னா கூடாதுன்னுவா, அது சாத்த காரியம்னா கூடாதுன்னுடுறா. கண்டிப்பா கூடாது. ஏன்னா அதை சாப்பிட்டுட்டு பண்றதா பல பேர் வச்சிருக்கா, பண்ணாததுக்கு சமம். பாபத்தை தான் நாம சேர்த்துப்போமே தவிர. அதனால எதுவும் சாப்பிடாமல் தான் செய்ய வேண்டும். இல்லையே சக்கர வியாதி இருக்கு, சாப்பிடாட்டா மயக்கமா விழுந்துருவாளேன்னா, வியாதி இருப்பவர்களுக்கு சாஸ்திரமே விடுதலை அளிக்கும். ஆனால் அது வியாதி இல்ல இருக்கிறவர்களுக்கு என்ன சொல்லித்தோ அது இல்லாதவர்கள் பின்பற்றினா அது ஒத்துக்காது. அதுவே இப்ப சாத்தம் மற்றும் பாருங்க, 8 விதமான சாத்தத்தை எடுத்து சொல்றது. முதல் விதமான சாத்தம்ங்கிறது எல்லாம் ஒழுங்கா இருக்கிறவங்க பண்ண வேண்டியது. அதுக்கு காசு இல்லையே, பணம் இல்லையே, வழி இல்லையே, அது இல்லை இது இல்லைன்னு போயிட்டு இருந்தா கடைசியில ஒருத்தன் ஏதோ ஒரு தீவுல போய் மாட்டினுட்டான்னு வச்சுக்கோ. ஒத்துருமே கண்லயே அவனுக்கு படலை, நாள் நட்சத்திரம் பாக்குறது கூட அவனுக்கு தெரியாது. அந்தமான நிலைமையில போய் சிக்கினுட்டா 8வது திருவத்தியனம் 8வது சாத்தத்தை பத்தி சொல்றது. கைய மேல தூக்கிண்டு 4 கள சவுக்கத்துல நின்னுண்டு பித்திருக்களை பார்த்து என்னால ஒண்ணும் பண்ண முடியாத நிலைமையில இருக்கேனேன்னு அழு. அந்த அழுகதான் சாத்தம் அப்படின்னு சாத்தம் சொல்லிருக்கு. இதை ஒருத்தர் கேட்டுனுட்டு சரி எல்லாம் நன்னா இருக்கிறவன் நான் அதை பண்றேன் என்ன பண்ணக்கூடாது. அப்புறம் சாஸ்திரமே நம்மள அழ வச்சிரும். அதனால அந்த மாதிரி பண்றது கூடாது. எது நம்மால் ஏற்குமோ அப்படித்தான் செய்யணும். இது கார்த்தால சாப்பிடக்கூடாதுன்னுட்டா. அதனால அவரே கோபத்தோட பண்ணிட்டு இருக்காரு. காமோகார்ஷித் மன்யுரகார்ஷித் நமோ நம காமோகார்ஷித் மன்யுரகார்ஷித் சொல்றதே காமம் பண்ணித்து கோபம் பண்ணித்துனுட்டு. ஆனா இவர் எள்ளும் கொள்ளும் வெடிச்சுன்னு உள்ளேன்னு சொல்லியிருந்தார், சொல்லி வச்சிருக்கார். 8 மணிக்கு பாராயணம் முடிச்சிருவேன், ஜபத்தை முடிச்சிருவேன், சரியா நீ பானத்தோட வந்துடுன்னு 10 சொல்லி வச்சிருந்தார். அன்னைக்கு பார்த்து பால் கொஞ்சம் நழி எடுத்து, அதனால அது போட முடியல. இவர் 8க்கு முடிச்சார், 8:15 அவ்வளவுதான். வேற ஒண்ணு நாடியால வந்ததும் கோபம் இருக்கு, ஒரு சத்தம் போட்டார். பத்னி சம்ஸ்கிருத ஞானம் இருக்கிறவோ அவ வந்து கேட்டா, இத்தனை என்ன பண்ணிட்டு இருந்தீர்கள்? காமோகார்ஷித் மன்யுரகார்ஷித் நமோ நமஹ
கோபம் மன்னித்து நீர் பண்ணலேன்னு இல்லையோ, இப்ப என்ன கோபத்துல வெடிக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டாவும் அவர் ரொம்ப ஆச்சரியமா சமாதானம் சொன்னார். அடுத்து